தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். பாண்டியன் ஃபேமிலியை வந்து வரதட்சணை கேஸ்ல எல்லாம் உள்ள போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி சேருதா என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்கு நாங்கள் போய் நிற்கிறோன்னா ஒரு டயலாக் ஒன்று சூப்பராக சொல்லியிருப்பார் அஜய் ரத்னம் சார். அந்த இடத்துல அவங்கள வெளியில் கூப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நிரோஷனம் வந்து கையை பிடிச்சிட்டு அஜய் சாரை வந்து ஹக் பண்ணி அழுவாங்க. அழுத உடனே அஜய் சார் சொல்லுவார், ஒரே ரத்தம், பிடிக்கலனாலும் உனக்காக வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவார். அரசி வந்து நான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரிஜினலாகவே லவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்காக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவளை ஏமாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரிஜினலாகவே வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அதான் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னும்போ அது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராகுது. ஏங்க வரவங்க வேற வீட்டுக்கு போகணும் இல்லைங்க, என் ஆப்போசிட் வீட்டில் எதுக்கு வரணும்? அதுவும் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாம் செம்ம காண்டில் இருக்காங்க, இவங்க ஓடி போயிட்டாங்கன்னு. சரி ஓடி போகணும் வேற எங்கன்னா இருக்கலாம், ஆப்போசிட்டே வீடு வாங்கிட்டு வந்துட்டு எங்களை வெறுப்பேற்றுறதுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவளை கோர் டார்ச்சர் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆமா லவ்ன்ற பேர்ல. ஆனா என் வீட்டுல வந்து அவதான் என்ன டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. கத்தியை காட்டி என்ன மிரட்டுறது, கராத்தே ஸ்டைல் அடிக்கிறது, சாம்பார் எடுத்து தலையில கட்டுறது, இது எல்லாமே அவதான் பண்ணான், என்ன அவ டார்ச்சர் பண்ணா. பட் ஆனா அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்த வச்சு நான் சீட் பண்ணனால அவ ஏமாந்துட்டான். அவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச 60 இருக்கும் அவங்க. அவன் தானே அது இந்த அரசி டூ அப்படின்னாங்க. பின்னால எனக்கு நல்லா கேட்குது, டூ அப்படின்னு தூக்குனாங்க பின்னாடி. அப்படியே அப்படி திரும்பி இப்படி பார்த்தேன், சொல்லுங்கம்மா அப்படின்னு. தம்பி உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீ நல்லா பண்ற அப்படின்னா. அம்மா எச்சை இது வரைக்கும் தெரிச்சுதுமா அப்படின்னு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஆக்டர் இணைஞ்சிருக்காங்க சக்திவேல் வித் அஸ். வணக்கம். வணக்கம். ஐபிசி மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். விஷிங் யூ தி சேம் சார். அண்ட் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. பாசிட்டிவ்லேருந்து சாரி நெகட்டிவ்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறது. அது அந்த வட சென்னையில் சொல்லுவாங்க இல்லையா, வட சென்னையா, எஸ், வரவன் பொருள் எடுத்து அவனே போடணுண்டா அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்துட்டு இந்த சீசன் 2 இருக்கட்டும், அது ஒரு மாதிரி சுறுசுறுன்னு போகிற ஒரு சீரியல். இது ஃபுல்லாக வந்து நிறைய எப்பண்டா இதெல்லாம் நடக்கும் பீப்புள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் வந்து நடந்துட்டு வரப்போ இப்போ என்னடானா ஒரு ஃபேமிலியாக எல்லாம் ஒன்று கூடுறாங்கன்றப்போ சே இதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு கதைக்களம் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, 2 ஃபேமிலி பிரிஞ்சிட்டோம், பட் ஆப்போசிட் வீட்டில் இருக்கோம், பிரச்சனைகள்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து நம்ம ரிலேட்டிவ், அவனை நான் தான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல தனுஷ் அண்ணன் மாரி படத்தில், அவனை நான் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னுவாள். அந்த மாதிரி அதாவது நம்ம ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் வேற ஒருத்தவங்க வந்து அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது, காப்பாற்றி விட்டு அப்புறம் மறுபடியும் சண்டை போட வேண்டியதுதான். சண்டை போட ஆள் இல்லை, இப்போ காப்பாற்றி விட்டுனா ஆப்போசிட்ல வந்துருவாங்க, அப்படியே ஜாலியாக சண்டை போட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு கலவரம் உண்டாகும். அந்த கலவரத்துல இருந்து ஜாலியாக. பாண்டியன் ஸ்டோர்ல மெயினாக எனக்கு பிடிச்சது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சஸ்பென்ஸுமே வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சீரியல்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து அது தெரியாமல் அப்படியே மறைச்சி அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோரில் எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக எல்லாமே வந்து எல்லா முடித்துகளும் அவிழ்த்து விடப்பட்டு நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே கதைக்களத்துக்கு போயிடுவாங்க. ஐ திங்க் அதுவே வந்து அந்த சீரியல் மேலே வந்து இன்ட்ரெஸ்டையும் பார்க்க தூண்டிகிட்டே இருக்கும். இது எப்போ நடக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், கரெக்டாக அது நடக்கும், ஆஹா நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் பார்க்குற மாதிரி. இப்போல்லாம் வந்து ஒரு பொய் சொல்லி அதுக்காக இன்னொரு ஃபேமிலியை வந்துட்டு லைக் பாண்டியன் ஃபேமிலியை வந்து வரதட்சணை கேஸ்லலாம் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி சேருதா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சேஞ்ச் ஓவர் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து நம்ம வீட்டு பொண்ணு ராஜியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா அரசி வந்து உங்களை வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அப்படி மாறி இருக்கலாம். எனக்கு முழுக்க அரசி மேலே தான் சாஃப்ட் கார்னர் இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த வீட்டில் இருக்க லேடிஸுக்காக ஃபீல் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் இப்போ கோமதி நிரோஷா மேம் கூட நான் கோமதி அத்தனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சீரியலில். என்ன தான் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஜென்ஸை நம்மளுக்கு பிடிக்கலனாலும் கோமதி அவங்கள வந்து அத்தைன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சீன்ஸ்லேயே. அது எங்கள் அப்பா டென்ஷன் ஆவார், யாரா அவனுக்கு அத்தை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவார். அவங்களாம் அதுக்கப்புறம் ராஜி நம்ம தங்கச்சி,
அதுக்கப்புறம் அரசி வந்து நான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரிஜினலாகவே லவ் பண்ணுறேன் அந்த கதையில். நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். முடிச்சு விட்டுருவீங்க போலயே. இல்ல ஒரிஜினலாவா எனக்கு புரியலையே. ஒரிஜினலானா கதைக்குள்ள ஒரிஜினல். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபேக்கா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவளை ஏமாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரிஜினலாவே வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து அதான் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க உள்ள போயிட்டாங்கன்னும்போ அது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராகுது. அவளை எப்படியாவது வெளில எடுத்துடணும், லேடிஸ்லாம் வெளில எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்ம செல்ஃபிஷ் கொஞ்சம் உள்ள இருக்கும்ல, நம்ம ஆள் ஒருத்தர் உள்ள மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதனால அப்படியே போகுது. மற்றபடி அவங்க ஆம்பளை வெக்கையாடு கட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன் அந்த சீனில். பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்படி போனால் அவ்வளோதான். நம்மளுக்கு நம்ம சொந்த பந்தங்கள் வேணும். சொந்த பந்தங்கள்ல மென்ஸ் வரலையா எனக்கு புரியல. மென்ஸ் வராது, கோமதி அத்தை மட்டும்தான் நம்ம சொந்தம் அங்கே அப்படின்ற மாதிரி தான் என்னை சின்ன வயசுலேருந்தே அவங்க வளர்த்துருக்காங்க. ஆனா வந்து இந்த சீரியலை பார்க்குறப்போ கோமதி அவங்க அந்த கேரக்டர் வந்து ஒருத்தங்களை பிடிச்சு விரும்பி போனதுக்கு அப்புறம் அந்த மொத்த ஃபேமிலியுமே அவங்க அப்பாவா இருக்கட்டும் பெரியப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க. நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்து கோமதி மேல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் அன்பு எல்லா வெளிப்பாடு ஒரு அத்தையா நீங்க அந்த வெளிப்பாடுகள்லாம் இருக்குல்ல, ஒரு சேஞ்சஸ் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா அப்பா பெரியப்பாக்கெல்லாம் வந்து ஒரு அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு, நம்ம சொன்னது கேட்காம போயிட்டா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த வெறுப்பு இருந்துச்சுல அவங்க கூட, அது ஏன் அது அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா பெரியவங்க அடிச்சுக்கிறாங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க தானேங்கிற மாதிரி ஒரு நோட்லயும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அது எப்படின்னா வளர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன ஃபீட் பண்ணி வளர்க்குறோமோ அதுதான் வந்து நம்ம ஆளாகி நிற்போம். அந்த மாதிரி என்ன சின்ன வயசுல இருந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து நம்மளோட எதிரி குடும்பம் அப்படின்ற மாதிரி என்னை வளர்த்துருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படின்றது. லிமிட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க நம்ம துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க கூட நம்ம வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால எனக்குமே அந்த நெகட்டிவ் அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு வெறுப்பு அது எல்லாமே எனக்குமே வந்துடும். காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து மாறிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் போய் நிற்கிறோன்னா ஒரு டயலாக் ஒன்று சூப்பராக சொல்லியிருப்பார் அஜயரத்னம் சார் அந்த இடத்துல. அவங்கள வெளியில் கூப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நிரோஷனம் வந்து கையை பிடிச்சிட்டு அஜய் சாரை வந்து ஹக் பண்ணி அழுவாங்க. அழுத உடனே அஜய் சார் சொல்லுவார், ஒரே ரத்தம் பிடிக்கலனாலும் உனக்காக வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் அங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே பிடிக்கலனாலும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க, மறுபடியும் பழைய மாதிரி சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சண்டை இல்லாமல் எப்படி இருக்கும் ஏங்க, வரவங்க வேறு வீட்டுக்கு போகணும் இல்லைங்க, என் ஆப்போசிட் வீட்டில் எதுக்கு வரணும்? அதுவும் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாம் செம்ம காண்டில் இருக்காங்க, இவங்க ஓடி போயிட்டாங்கன்னு. சரி ஓடி போகணும் வேறு எங்கன்னா இருக்கலாம், ஆப்போசிட்டே வீடு வாங்கிட்டு வந்துட்டு எங்களை வெறுப்பேற்றுறதுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்போ வெறுப்பாக தானே செய்வோம், அப்போ சண்டை போட தானே செய்வோம், சண்டை செய்வோம். அவ்வளோதான். நியாயமா இல்லையா இது? இந்த சீரியல்ல வரப்போ இந்த நியாயங்கிற விஷயம் வந்துருச்சுன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. நம்ம வெளியில நடக்கிற விஷயங்கள் நிறைய வந்து இந்த விமன் ரிலேட்டடா வரப்போ நாங்கள் பார்க்குற வரைக்கும் சீரியலில் வந்து விமன் ரிலேட்டடாக வரப்போ வெளியே சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த விமனோட கேரக்டர்ஸுமே இருக்கும். ஒருத்தங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஃபேமிலியில் இருந்து போய் சொல்லி உள்ளே வர வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க பேஷனேட்டடாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ராஜி எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும். அவங்க பிறந்த வீட்டில் அவங்க வந்து ஒத்துக்கல, ஆனால் இங்கே வந்து கதிர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, ஒரு விமன் வந்து தனக்கு பண்ணதை பண்ணிக்கணும், எனக்கு இதுதான் வேணும்னு ஆசைப்பட்டாலோ நம்ம வீடே வந்து நம்மளை வந்து தடுக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாருங்க? எங்க வீட்டில் யாருமே தடுக்கல அவளை. அவள் வந்து லவ் பண்ண மேட்டரை வீட்டில் சொல்லியிருக்கலாம், வீட்டில் சொல்லலை. நாங்கள் வேற இடத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அன்னைக்கு நைட் அவங்க வந்து போயிட்டு ஆக்சுவலாக லிட்டரலாக வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போயிட்டு அவனும் ஏமாத்திட்டு போயிடுவான். சூசைட் பண்ணிக்கலான்னு போகும்போது இவங்க சேவ் பண்ணி இவங்க வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையை அவன்கிட்ட சொல்லும்போது அந்த கதிர் கேரக்டர் அதுக்குண்டான வேலைகளை வந்து பண்ணி ஹெல்ப் பண்ணுவாப்புல, அவ்வளோதான். மற்றபடி எங்கள் வீட்லேயுமே அவள் சொல்லியிருப்பாள். ஒரு வாட்டி வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ராஃபி மாதிரி எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியாக நான் உட்காந்துருக்கும் போதே வந்து ராஜி அந்த டைலாக்கை சொல்லுவாள், எப்படியாவது வந்து நான் ஐபிஎஸ் ஆகணும்ப்பா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, கண்டிப்பாக ஆவ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லியிருப்பேன் அந்த சீனில். வீட்டிலலாம் போகிற இடத்துல தான் புருஷன் சப்போர்ட் பண்ணுவாங்களாம் கிடையாது, வீட்டில் இருந்தாலே எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்து இருக்குது. எல்லாத்தையும் சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும் இல்லை. ஈவன் இந்த ரியாலிட்டிலையுமே அப்படிதானா? ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆசைப்படுறோன்னா அதை வீட்டில் சொல்கிறதுக்கே நிறைய பொண்ணுங்க இப்போலாம் தயங்குறாங்க. இப்போ கொஞ்சம் போல்டாக நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், நான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஓரம் ஒன்று இருக்குல்ல, ஒரு விமனை வந்து இல்லை நீ இது பண்ணாதம்மான்னு ரொம்ப பேரியர் போட்டு வச்சுக்கிறது ரியாலிட்டியில் when it comes to reality.
இல்லைங்களா, இப்போ ரீசெண்ட் டைம்ல பசங்க தான் பயப்படுறானுங்க வீட்டில் எதனா சொல்றதுக்கு. பொண்ணுங்களாம் போல்டா இருக்காங்க. இது சீரியஸா ஃபேக்ட். பொண்ணுங்களாம் பயங்கர போல்டா இருக்காங்க. இப்போ அது பார்க்கும்போது ஓகே, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அவங்க போல்ட்னஸை பார்க்கும்போது ஒரு சைடு ஹாப்பியா இருக்கு, இன்னொரு சைடு வந்து பயமா இருக்கு. இவங்க ஒரு ஓகே ஏதோ டிசிஷன் எடுக்கிறாங்க, நல்ல டிசிஷனாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிறதா, இல்லை அந்த டிசிஷன் தப்பாக முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கிறதா அப்படின்றது தான் தெரியல. பட் ஆனால் இப்போது அந்த டைமில் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் தான் வந்து பசங்க வந்து போல்டாக டிசிஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பொண்ணுங்க போல்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க, பசங்க கொஞ்சம் தயங்குறாங்க. இது சொன்னால் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. மற்றபடி விமன்ஸ் ஆர் கெட்டிங் போல்ட் டே பை டே. பசங்க ஐபிசி மங்கைன்றதுக்காக நான் சொல்லலை, உண்மையிலே தான் சொல்கிறேன். இப்போதான் பசங்க பயப்படுறானுங்க சில விஷயங்கள்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு, பொண்ணுங்க போல்டாக எடுக்கிறாங்க முடிவு. நீங்களும் வந்து டெசிஷன் எடுக்கிறப்ப இப்போதான் வந்து அரசியல் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. ஆமாம், நீங்க ஒரு பக்கம் லவ் பண்றீங்க சீரியல்ல. சீரியல் அது சொல்லுங்க. இல்ல டிஸ்க்ளைமர் சீரியல்ல போகி போல என்ன போட்டு கொளுத்திடுவாங்க வீட்டுக்கு போனா. ஸோ சீரியலில் வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட லவ் சீன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க மேலே லவ் வருது, ஆனால் வந்து அரசி வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க போகிறாங்கல்ல, எப்படி அவங்கள வந்து இப்போ கெஞ்சி உங்ககிட்ட வர வைப்பீங்க, எப்படி அவங்கள லவ் பண்ண வைப்பீங்க? அது வந்து பிரியா தம்பி மேம்கிட்ட தான் இருக்குது, ரைட்டர்கிட்ட தான் வந்து. சரி, இப்போ அவங்க நல்லா எழுதுனாதான் அது முடியும். ஏன்னா எனக்குமே வந்து என்னன்னா அவளை டு த கோர் டார்ச்சர் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆமாம், லவ்ன்ற பேரில். ஆனால் என் வீட்டில் வந்து அவள் தான் என்ன டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. கத்தியை காட்டி என்ன மிரட்டுறது, கராத்தே ஸ்டைல் அடிக்கிறது, சாம்பார் எடுத்து தலையில கட்டுறது, இது எல்லாமே அவ தான் பண்ணான், என்ன அவ டார்ச்சர் பண்ணான். பட் ஆனால் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்த வச்சு நான் சீட் பண்ணனால அவள் ஏமாந்துட்டான். அதை வந்து எப்படி நான் மறுபடியும் அவளுக்கு வந்து புரிய வைக்கிறது அப்படின்றது வந்து ரைட்டர் மேம்கிட்ட தான் இருக்குது. அது எப்படி புரிய வைப்பாங்க அந்த சீனில், அப்கமிங் சீன்ஸில் எப்படி புரிய வைப்பாங்க. ஏன்னா இப்போயே கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் என் மேலே சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்காக வந்து நின்னாங்க, ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். இதை வச்சு மேபி அப்படி அப்படியே ஏதாவது போனால் உண்டு. ஏன்னா எனக்குமே பயமாக இருக்குங்க. நானும் கோயில் குளத்தெல்லாம் போய் திட்டுலாம் வாங்கியிருக்காங்க நிறைய வாட்டி. நிறைய பேர்கிட்ட வயசானவங்களாம் திட்டுவாங்க, ஒரு 60 இயர்ஸ் அபோவ் இருக்கவங்கலாம் வந்து நம்மள நெகட்டிவ் ஷேட்ல வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டா ரியாலிட்டில அந்த நெகட்டிவ் ஷேட் தான் நம்ம இருப்போன்ற மாதிரி ஒரு ஜட்மெண்டல் டோன், இல்லைன்னா வந்து அதுக்குள்ள ரொம்ப முழுகி போயிடுவாங்க. இவன் வந்து அதுல பண்ணாங்க, இவங்க வந்து அரசி இப்படி டார்ச்சர் பண்ணாங்க, இந்த பையன் ஏன் இப்படி பண்றாங்க. எனக்கு அரசி ஏன் டார்ச்சர் பண்ண, ஏங்க அவதாங்க என்ன டார்ச்சர் பண்ணா வீட்டுல, நான் ஏங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணேன். அவதாங்க சாம்பார் எடுத்து ஊத்தினா, கத்தியை காட்டி மிரட்டினா, கராத்தால அவதான் என்ன அடிச்சா, இதெல்லாம் அவதாங்க பண்ணா. அப்படின்னா இல்லை நீ வந்து அவளை ஏமாத்திட்ட, அவளை நீ டார்ச்சர் பண்ணிட்ட. நிறைய பேர் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. சார் நல்லா பண்ணுறீங்க சார். ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் ரொம்ப பிடிக்கும். சார் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் சார் அந்த இதுலேயே நல்லா சுவாரஸ்யமாக போகுது அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி பின்னால் நின்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டாங்க, சார் ஏதோ ஒரு நிமிஷம் மேம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேம். அவங்க பின்னால் நிற்கிறாங்க. ஒரு அவங்களோட மாமியார் ஒருத்தங்க அவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச 60 இருக்கும் அவங்க. அவன் தானே அது அந்த இதில் வருவானே அந்த அரசி டூ அப்படின்னாங்க. பின்னால் எனக்கு நல்லா கேட்குது, டூ அப்படின்னு தூக்குனாங்க பின்னாடி. அப்படியே அப்படி திருப்பி இப்படி பார்த்தேன். சொல்லுங்கம்மா அப்படின்னு. தம்பி உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீ நல்லா பண்ணுற அப்படின்னாங்க. அம்மா எச்சை இது வரைக்கும் தெரிச்சுதுமா அப்படின்னு. அவங்க இல்லைப்பா. அப்புறம் அவங்க மருமக வந்து இல்லை சார் சும்மா இந்த மாதிரி தான் சார், வீட்டில் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க சார் உங்களெல்லாம் பார்த்தா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதில் தான் நாங்கள் ஜெயிச்சுட்டதா அர்த்தம். அந்த கேரக்டர் நாங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கோமான்றது ரீசனே வந்து நாங்கள் வெளியில் வாங்குற திட்டு தான். எங்கள் அப்பாலாம் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்காரு. அவர் வீடு வந்து பாண்டிச்சேரி. சம்டைம்ஸ் வந்து இங்கே ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. சம்டைம்ஸ் வந்து பாண்டியிலேருந்து வருவார். அவர் பேரே பாண்டி ரவி, எங்கள் அப்பா பேர். அவர் பாண்டியிலேருந்து வரும்போது இந்த ஈசிஆர் சைடில் இந்த காஃபி ஷாப் சொல்லுவாங்க, அங்கே நிறுத்தி ஏர்லி மார்னிங் காஃபி குடிக்கலான்னு இறங்கும்போது நிறைய இந்த ரோட் ஸ்வீப் பண்ணுவாங்க லேடிஸ். அவங்க நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. பேசிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அப்போது ஒரு லேடி ரொம்ப நேரமாக அவரை உத்து பார்த்துனே இருந்திருக்காங்க. பார்த்துனேன்ட்டு சக்திவேல் தானே நீ அப்படின்னா, ஆமாம்மா நானும் ஒரு பொண்ணை பெற்றவ தான், நான் வயிறெஞ்சி சொல்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டுக்கிறாங்க அவரை. அவர் சொல்கிற இப்போ நான் எப்படி அதே மாதிரி தான் சப ஜாலி டைப். அவர் பயங்கரமான ஜாலி டைப்பு. எங்களெல்லாம் ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்கள் அப்பா கேரக்டரு, ஸ்டாலின் அண்ணன், ஸ்டாலின், நாங்கள் 3 பேர் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஒரே ரூம், பெரிய ரூமு. ஃபன் பண்ணின்னு ஜாலியாக கலாச்சிட்டு பயங்கரமாக போவோம். அதுக்கப்புறம் ராஜ்குமார் அவர் வருவார் எங்கள் ரூமுக்கு. பயங்கர ஃபன்னாக போவோம். நான் பயங்கர ஃபன்னான டைப்பு. எங்களை கூப்பிட்டு இதில் போட்டு மாட்டி விட்டாங்களே அப்படி இந்த கேரக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதுவாக இருக்கும். அவர் அந்த டைலாக் சொல்லிட்ட உடனே அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டார். எங்கள் அப்பா கேரக்டர் ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னார்,
டேய் மகனே இந்த மாதிரிடா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் விடுங்க அதெல்லாம் சும்மா தெரியாமல் சொல்லியிருப்பாங்க, அந்த சீரியல் பார்க்குறேன் அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இல்லைடா அவரு கொஞ்சம் இந்த கடவுள் பக்திலாம் பயங்கரமாக இருக்கு அவருக்கு. இல்லைடா காலைல சொல்கிற அவர் விடிய காலைல திட்டு வாங்கியிருக்காரு போல இருக்கு. காலைல சொல்கிற வார்த்தைலாம் போய் பிரபஞ்சத்தில் செய்யணும்னு சொல்லுவாங்கடா, என்னை வேறு நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா, பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி விடுங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூல் பண்ணோம். எப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு ஆளே அன்னைக்கு. ஆமா, அது ஒரு எமோஷனல் விஷயம். நம்ம நடிக்கிறோம், நம்ம ஒரு கேரக்டர் தான் பண்றோம். அந்த கேரக்டரை தாண்டி ஒருத்தங்க நம்மளை வந்து சபிக்கிறாங்க, இல்லைன்னா நம்மளை வந்து ரொம்ப திட்டுறாங்கன்னா, ஐயோ நம்ம டீப் டவுன் நம்ம கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும்ல அவரோட பக்கத்துல இருந்து பாக்குறப்போ சில இடங்கள்ல. அதுலயே சில டைம் ஏன்டா இந்த ரோல் பண்ணோன்னு ரிக்ரெட் கூட பண்ணுவாங்க. பயங்கரமா அதான் சொல்றேனே, இவங்க வந்து நெகட்டிவ் பண்ணா ஒரிஜினலாகவே இவங்க அந்த மாதிரி கேரக்டராக தான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஜட்ஜிங் ஆகிடுது மக்கள் அவங்க கிட்ட வந்து. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சீரியஸாக பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் நான் சேனல்ஸுக்குமே நிறைய ரெக்வஸ்ட் நான் வச்சேன். சார் நீங்கள் வந்து ஃபிக்ஷன் வந்து நீங்கள் வெறும் பாசிட்டிவ் கேரக்டர் மட்டுமே கூப்பிட்டு பண்ணுறீங்க, நெகட்டிவ் கேரக்டர்ஸுமே கூப்பிட்டு பண்ணுங்க, அப்போ தான் இவங்களோட ஒரிஜினாலிட்டிலாம் என்னன்றது வெளியில் தெரியும். ஒரு ஷோஸ் 2-3 ஷோஸ் 4-5 ஷோஸ் பண்ணாதான் வெளியில் தெரியும். இவன் செம்ம ஜாலி டைப் போல இருக்குப்பா, இவன் வந்து அதில் வில்லனா பண்ணாலும் வெளியில் நல்லா ஜாலி டைப் தான் போல இருக்குது, ஃபன்னான டைப் தான் போல இருக்குன்ற வெளியில் தெரியும். வில்லனா பண்ணுறவன் ஒரிஜினல் லைஃப்பில் வில்லனாக தான் இருப்பான் அப்படின்ற முத்திரை குத்துனது இது புதுசு கிடையாது. நாங்கள் வந்து அதில் புதுசு கிடையாது. ஈவன் நம்பியார் சார் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும், நம்பியார் சார் மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன். அவரை பாருங்கள், திரையுலகத்தில் ஒரு பெரிய வில்லன். ஆனந்த்ராஜ் சார் எடுத்துக்கங்க, பாவம் ஒரு இதில் கதறி இருப்பாப்புல, எனக்கு ரேப்பிங்கே பண்ண தெரியாது, ரேப்பிங் பண்ண சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சீன் கொடுத்துட்டாங்க, எனக்கு பயமாயிருச்சு, என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்லாம் சொல்லியிருப்பார் அவர். அதுதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி ஷோஸ்லாம் தான் வந்துச்சுன்னா தான் இவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்களும் ஃபன்னான டைப் தான் போல இருக்குது, ஜாலி டைப் தான் போல இருக்குது, நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டோம் இவங்கள அப்படின்றது மக்களுக்கு தெரியும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.